தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தும் சூழல் உருவாக்கப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உறுதியளித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் நம் செய்தியாளர் ஹனிகுமார் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நாம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ தமிழக முதல்வர் ஜல்லிக்கட்டை நடத்த நடவடிக்கை எடுக்கணும், அவசர சட்டம் கொண்டு வரணும்னு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன? குறிப்பாக இந்த வருடம் தமிழகத்தில் பொங்கல் அன்றைக்கு ஜல்லிக்கட்டை நடத்த முடியுமா முடியாதா? கடந்த 1.5 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்கின்ற முயற்சியில் நான் இறங்கியிருக்கின்றேன். எங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு தயாராக சென்ற ஆண்டே அதற்கு பணிபுரிந்தார்கள். இந்த ஆண்டும் அதிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு பலன் என்ன என்று சொன்னால், வருகின்ற ஜனவரி மாதத்திலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை சென்ற மாதமே எனக்கு வந்திருக்கின்றது. இன்னைக்கு அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் நான் நம்புகிறேன். எதன் அடிப்படையில் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக இது அவசர சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளில் மத்திய அரசு இறங்கியிருக்காங்களா? அவசர சட்டம் நிச்சயமாக அது கொண்டு வரப்படுமா? இது சம்பந்தமான விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்கும்போது நான் அதன் உள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை. நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். அது எந்த முறையில் நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று பெற்றுத் தருவது மத்திய அரசாங்கம் முயன்று கொண்டிருக்கிறது. முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது நடக்கும். அவ்வளோதான். இதை செய்யுங்க அதை செய்யணும்னு சொல்ல வேண்டிய தேவைகள் இல்லை. எதை செய்தாவது வந்தாக வேண்டும்.